In this video, we'll discuss about prevention of needle stick injury. Needle stick injury வராம எப்படி தடுக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். Prevention of needle stick injury is crucial in healthcare setting to protect healthcare worker from potential exposure to blood-borne pathogen. Blood-borne pathogen வந்து என்ட்ரி ஆகாம தடுக்கிறதுக்கு இது வந்து the prevention of needle stick injury ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்று. ஸோ prevention of needle stick injury is crucial, it is important. யாருக்குன்னா ஹெல்த் கேர் செட்டிங்க டு ப்ரொடக்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஃப்ரம் பொட்டென்ஷியல் எக்ஸ்போஷர் ஆஃப் பிளட் பார்ன் பேத்தோஜன் என்று ஆகாமல் பாதுகாக்குது. ஹியர் சம் எசென்சியல் மெஷர் டு ப்ரிவென்ட் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. சம் மெஷர்ஸ் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் சேஃப் இன்ஜினியர்டு டிவைஸ். Utilize safe engineered needle and syringe. Safe needle and syringe that are designed to minimize the risk of accidental needle stick injury. So first on the use of safe engineered device on the use panno. This device have mechanism to shed or retract the needle after use, reducing the likelihood of accidental exposure. Next, follow proper handling and disposal procedure. செகண்ட் என்னென்ன வந்து ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எஜுகேட் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஆன் சேஃப் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் நீடில்ஸ் அண்டு ஷார்ப். அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் கொடுத்துருக்கணும். ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு சேஃப் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் ஷார்ப் மெட்டீரியல். யூஸ்டு நீடில் ஷுட் பி இமிடியேட்லி பிளேஸ்டு இன் எ பஞ்சட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் லேபிள்டு ஃபார் மெடிக்கல் வேஸ்ட். அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த நீடியில் வந்து இம்மிடியேட்டாக அவங்க எதில் பிளேஸ் பண்ணால் பஞ்சட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னரில் அது வந்து லேபிள் பண்ணியிருக்கணும், லேபிள்டு ஃபார் மெடிக்கல் வேஸ்ட். Next, avoid recapping needles. Discourage recapping of needles after the use as this increases the risk of needle stick injury. ரீகேப் பண்ணுறத நம்ம வந்து பண்ணக்கூடாது. ரீகேப் பண்ணுறப்ப சான்சஸ் ஃபார் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. ஸோ யூஸ் சேஃப்டி என்ஜினியர் டிவைஸ் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஃபாலோ ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணோம். தென் அவாய்ட் ரீகேப்பிங் நீடில்ஸ். If recapping is necessary for any reason, use a one-handed scoop technique instead of the traditional two-handed method. Suppose ஏதாவது நெசசரிக்கு ரீகேப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து ஸ்கூப் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஒன்-ஹேண்டட் ஒரு ஸ்கூப் டெக்னிக், ட்ரெடிஷ்னல் டூ-ஹேண்டட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஆன் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ், சேஃப் நீடில் ஹேண்ட்லிங் அண்ட் கரெக்ட் யூஸ் ஆஃப் சேஃப்டி இன்ஜினியர்டு டிவைஸ். ரெகுலர் அப்டேட் அண்ட் ரெஃப்ரெஷ் ட்ரைனிங் ஆர் எசென்சியல் ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ் சேஃப் ப்ராக்டிஸ். அவங்களுக்கு வந்து ரெகுலர் ப்ராப்பரான ட்ரைனிங்கும் எஜுகேஷனும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அப்டேட் நாலேஜ் இருக்கணும், ரெஃப்ரெஷ் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும். தென் எஸ்டாப்ளிஷ் எ ஷார்ப் இன்ஜுரி reporting system. Encourage reporting of needle stick injury and create a system for documenting and investigating such incident. So encourage பண்ணும். அதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃப் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. சப்போஸ் ஒன்ஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். கிரியேட் எ சிஸ்டம், அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இது மாதிரி சப்போஸ் பை மிஸ்டேக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும், அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் ஹெல்ப் ஐடென்டிஃபை ஏரியா வேர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் நீடட் அண்ட் ப்ரிவென்ட் ஃபியூச்சர் இன்ஜுரி. இது மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன் மானிட்டரிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஃபியூச்சராக வந்து அந்த மிஸ்டேக் வராமல் பாதுகாக்க. தென் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். என்ஷூர் தட் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஹாவ் அக்சஸ் டு அப்ராப்ரியேட் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் such as gloves, gown, face shield to reduce the risk of exposure of blood and other body fluid. அவங்க வந்து கம்பல்சரி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணோம். தென்
Vaccination. Encourage healthcare worker to get vaccinated against the bloodborne pathogens such as hepatitis D to prevent themselves from potential infection. Compulsory வந்து அவங்க வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி bloodborne pathogen அவங்க வந்து கம்பல்சரி வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும். Then implement work practice control. Develop and enforce policy and procedure that minimize the risk of needle stick injury. This may include a safe handling technique, designed disposal area and guidelines for designated disposal area and guidelines for handling contaminated equipment. So develop and enforce policy and procedure to minimize risk ஆஃப் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. அவங்க வந்து என்ன பண்ணணும், என்ஃபோர்ஸ் பாலிசி அண்ட் ப்ரொசீஜரை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். அது வந்து என்ன பண்ணுது, இது இஸ் இன்க்ளூடிங் சேஃப் ஹேண்ட்லிங் டெக்னிக், டிசைன்ட் த டெசிக்னேட்டட் டிஸ்போசல் ஏரியா, கைட்லைன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் கண்டாமினேட்டட் எக்யூப்மெண்ட். அதில் என்னென்ன இருக்கணும்னா சேஃப் ஹேண்ட்லிங் டெக்னிக், designated disposal area and guidelines for handling contaminated equipment. Implement work practice control. Then considered alternative procedure. In situation where possible, considered using alternative procedure or device that do not involve the use of needles such as oral medication or intradermal administration. மேக்ஸிமம் வந்து இது ஆல்டர்னேட்டிவ் வே பார்க்கணும். எப்படின்னா நீடில் இல்லாமல் ஓரலாக எடுத்துக்கிறது ஆர் இன்ட்ராடெர்மல் அட்மினிஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கிறது. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவில் ப்ரிவென்ஷன் ஆஃப் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி இதுக்கு வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோன்னா யூஸ் சேஃப் இன்ஜினியர்டு டிவைஸ், ஃபாலோ ப்ராப்பர் ஹேண்ட்லிங், அவாய்டு ரீகேப்பிங், proper training and education, establishing a sharp injury reporting, and then they want to wear personal protective equipment. Vaccination, implement work practice control, consider alternative procedure. ஸோ இதெல்லாம் how to control needle stick injury அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார்